அன்னம் என்றாலே அன்னபூர்ணேஸ்வரியின் கருணையும் செல்வ வளமும் ஆரோக்கியமும் உள்ளடக்கிய வாழ்க்கை. முக்கியமான பசியை போக்கும். அதனால்தான் மாதா அன்னபூரணி என்று அழைக்கிறோம். பசியில்லாத வாழ்க்கை நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பது தர்மம். அதன்படி பிரபஞ்சத்தின் மொத்த வடிவமான சிவபெருமானை வணங்குவதால் அது நிறைவு பெறுகிறது. பொதுவாக இறைவனுக்கு அன்னத்தை நைவேத்தியம் செய்வதுண்டு. ஆனால் அபிஷேகமாக பால், தயிர், தேன், பன்னீர் இப்படி பல்வேறு இறை பொருட்களை கொண்டு செய்வது வழக்கம். ஆனால் அன்னத்தால் அலங்காரம் செய்வதும் காய் கனிகளால் அலங்காரம் செய்வதும் வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் பிரபஞ்சத்தின் நிலத்தில் விளையும் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் என்பது பொதுவான விதி. அன்னாபிஷேக பிரசாதத்தை பக்தர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய வழிபாடு இறைவனுக்கு செய்யப்படும் நிலையில் ஐப்பசியில் வரும் அஸ்வினி நட்சத்திரமும் வரும் தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதும், சிலர் திதி அடிப்படையில் ஐப்பசி பௌர்ணமி திதியில் அன்னாபிஷேகம் செய்வதும் ஐதீகம். எவர் ஒருவர் சிவனின் அன்னாபிஷேக தரிசனத்தை காண்போருக்கு வாழ்வில் வறுமை நெருங்காது, அமைதியான வளமான ஆரோக்கியமான வாழ்வு ஏற்படும் என்பதும் ஐதீகம். மேலும் சந்திரனுக்கு பாப விமோசனம் தந்த நாள் என்பதால் ஐப்பசியில் சந்திரனுக்குரிய அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும் சந்திரனின் அருளும் 27 நட்சத்திரங்களின் ஆசியும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இந்த அன்னாபிஷேக காட்சியை உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் நேரடியாக படம் பிடித்து காட்டியுள்ளது. சந்திரன் தட்சனின் சாபத்தால் தன் பொழிவை இழந்தபோது சிவனிடம் திருவடியை அடைந்து பாவ விமோசனம் கேட்க, சிவபெருமானோ தட்சனின் சாபத்தை நீக்க முடியாது, ஆதலால் நீ 15 நாள் வளர்ந்தும் 15 நாள் தேய்ந்தும் இன்று ஐப்பசி திங்கள் பௌர்ணமியின் போது முழு நிலவாக நீ காட்சி தருவாய் என்று காட்சி தந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி தினம். அந்நாளில் எம்பெருமானுக்கு அன்னாபிஷேகம். சரி, சிவபெருமானின் அன்னாபிஷேக காட்சியை காண்பதால் என்ன பலன்? வாழ்நாள் முழுவதும் அன்னத்துக்கு குறை இருக்காது. அன்னம் என்பது வயிறு நிறைய சாப்பிடுவது மட்டுமல்ல, நல்ல உணவாகவும் மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது உண்ணும் உணவான அன்னம் மட்டுமே. அதனால்தான் அன்ன பிரசாதம் என்று கூறுவார்கள். இறைவனுக்கு படைக்கப்படும் அன்னம் இறைவனுக்கே அபிஷேக அலங்காரமாக செய்யப்படும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் பௌர்ணமி திதி. இந்த காலகட்டத்தில் அன்னாபிஷேகம் செய்வது பார்வதி தேவி அன்னபூரணிக்கு நாம் எங்கள் குடும்பத்தில் அமைதியும் வளமான வாழ்வும் செழிப்பான வாழ்வும் தாயே என்று வேண்டி அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது. இந்த அன்னப்பிரசாதத்தை தற்பொழுது பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். முற்காலத்தில் சாஸ்திரப்படி அன்னப்பிரசாதம் நீர் நிலைகளில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படும். நீர் நிலைகள் இருக்கும் ஜீவராசிகளால் தான் இந்த பூமியில் விளைச்சல் சுவிச்சம். ஆதலால் நிலத்தில் இருக்கும் கிடைக்கும் பொருள்களில் செய்யப்படும் அன்ன அபிஷேக பிரசாதத்தை நீர் நிலைகளில் முற்காலத்தில் விட்டு கொண்டிருந்திருக்கார்கள். தற்பொழுது அது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. ஏன் இந்த ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் என்பதை நீங்கள் முழு நிலவை பார்த்தீர்கள் என்றால், வெகு நெருக்கமாக பூமிக்கு அருகில் இருப்பார் சந்திர பகவான். சந்திரனுக்குரியது அரிசி, அன்னபூரணி. அவள் ஆசி நமக்கு கிடைக்க
இந்த அண்ணா அபிஷேக தரிசனத்தை காண்பது பெரும் பேராகும். கீழே இறக்கு. வாங்க அப்படி.